எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE 3-dimensional geometry சாப்டர்ல எக்ஸாம்பிள் 6 சொல்லித்தரேன். Find the vector and Cartesian equation of the line through the point 5 to -4 and which is parallel to the vector 3i plus 2j minus 8k vector. ஸோ இப்போ இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறமா ஒரு பேரலல் வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்டும் பேரலல் வெக்டார் கொடுத்தாங்கன்னா வெக்டார் ஃபார்முக்கு இதுதான் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுறேன், அப்புறம் நான் சம் போடலாம். ஸோ வெக்டார் ஃபார்முக்கு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் லாம்டா பி வெக்டார், இதுதான் ஃபார்முலா. கார்டீசியன் ஃபார்முக்கு நான் இதில் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் x1 by a ஈக்குவல் டு y மைனஸ் y1 by b equal to z minus z1 by k c. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் வெக்டர் ஃபார்ம் எழுதலாம். இப்போ இதில் வந்து ஏ வெக்டாருங்கிறது இதுதான் ஏ வெக்டார், இதை எடுத்துக்கலாம். பி வெக்டாருங்கிறது இது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து x1 y1 z1 இந்த ஏ வெக்டார்ல இருந்து தான் எடுத்துக்கணும். x1 y1 z1 இந்த ஏபிசின்றது பி வெக்டார்ல இருந்து எடுத்துக்கணும். இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம், இது சின்னு எடுத்துக்கலாம். ஸோ வெக்டர் ஃபார்முக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். வெக்டர் ஃபார்ம் எழுதலாம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், இதை தான் ஏ வெக்டார், பாயிண்ட் தான் ஏ வெக்டார். ஸோ 5i plus 2j minus 4k plus lambda into இது வந்து parallel vector தான் lambda vector, அது அப்படியே எழுதிக்கலாம். b vector 3i vector plus 2j minus 8k vector. ஸோ இதுதான் வெக்டர் ஃபார்மோட ஆன்சர். ஸோ இந்த ஏ வெக்டார் இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்ணணும், பி வெக்டார் இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்ணணும். 3i plus 2j. இப்போ கார்டீசியன் ஃபார்முக்கு எக்ஸ் மைனஸ் x1 by a இதை யூஸ் பண்ணணும். ஸோ கார்டீசியன் ஃபார்ம் எப்படி எழுதுறதுன்னு எழுது. எக்ஸ் மைனஸ் x1 இருக்கிற இடத்துல 5 இருக்கிறனால எக்ஸ் மைனஸ் 5 by a இருக்கிற இடத்துல 3 equal to y minus y1, y minus இது வந்து y1 வந்து 2 by b இருக்கிற இடத்துல 2 z minus z1, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கனால plus 4 divided by c வந்து இதுல minus 8. ஸோ இதுதான் வந்து கார்டீசியன் ஃபார்ம் ஆன்சர். ஸோ ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரலல் வெக்டாரும் கொடுத்தா இதுதான் வெக்டர் ஃபார்ம், கார்டீசியன் ஃபார்ம் ஃபார்முலா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் லைன் given by ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 3i plus 2j minus 4k plus lambda into i plus 2j plus 2k ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 5i minus 2j plus mu into 3i plus 2j plus 6k. இது வந்து வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன், லைன் ஈக்குவேஷன் வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இது லைன் ஈக்குவேஷன் வந்து வெக்டர் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் cos theta equal to b1 vector dot b2 vector divided by modulus of b1 vector modulus of b2 vector. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுதான் இந்த b1 வெக்டாருங்கிறது இதை எடுத்துக்கணும், b2 வெக்டாருங்கிறது இந்த எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா நான் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். cos theta equal to b1 வெக்டார் இது I vector plus 2j vector plus 2k vector dot
b2 vector இது 3i. இந்த a vectorலாம் யூஸ் பண்ண முடியக்கூடாது. b1 vector b2 vector மட்டும் தான் எடுத்துக்கணும். 2j vector plus 6k vector divided by modulus of b1 vector na இதோட magnitude தான் ஸ்கொயர் பண்ண root of 1 square plus 2 square plus 2 square. b2 vector na இது root of 3 square plus 2 square plus 6 square. Dot product பண்றப்ப இங்க நம்பர் இல்ல 3 1s are 3 plus 2 2s are 4. k term வந்து 2 இருக்கு இங்க 6 6 2s are 12 whole divided by இங்க 1 plus 2 square வந்து 4 again 2 square வந்து 4 இங்க 3 square 9 2 square 4 6 6 are 36. So 3 plus 4 12 plus 4 16 17 18 19. கீழ வந்து 4 plus 4 8 8 plus 1 9 root 9 வந்து 3 36 plus 4 40 40 plus 9 49 root 49 7. So 7 3s are 21. So cos theta equal to 19 by 21. நமக்கு theta தான் வேணும். இந்த cos இந்த பக்கம் போச்சுன்னா cos inverse of 19 by 21. So இதுதான் ஆன்சர். இது நியூ புக் 2024 எடிஷன் நியூ புக்ல இருந்து தான் இந்த சம் நம்பர்லாம் மாறி இருக்கு. ஸோ 2024 எடிஷன் புக்ல இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் லைன்ஸ். ஸோ இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. லைன் ஈக்குவேஷன் x plus 3 by 3 equal to y minus 1 by 5 z plus 3 by 4 x plus 1 by 1 y minus 4 by 1 z minus 5 by 2. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் cos theta equal to a1 a2 plus b1 b2 plus c1 c2 divided by root of a1 square plus b1 square plus c1 square a2 square plus b2 square plus c2 square. ஸோ இதில் வந்து கீழே இருக்கிற டேர்ம் இதுதான் எடுத்துக்கணும் நான் a1. ஸோ a1 b1 c1ங்கிறது வந்து இதுதான் 3 a1 b1 c1. ஸோ கீழே இருக்கிற டேர்ம் 3 5 4 இதை எடுத்துக்கணும். அதே மாதிரி a2 b2 c2. ஸோ இந்த டைரக்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது கீழே உள்ள டேர்ம் அதுதான் எடுத்துக்கணும். 1 1 2. ஸோ அதை தான் இதில் ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். பாயிண்ட் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் உள்ள வேல்யூ கீழே உள்ள டேர்ம் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ a1 into a2 3 into 1 plus b1 5 into 1. இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். cos theta equal to. ஸோ இதுதான் ஃபார்முலா. plus 5 into 1 plus 4 into 2. So the multiplication இதுதான் டாட் போட்டுருக்குறேன். whole divided by a1 ஸ்கொயர்னா இப்போ a1 b1 c1 அதான் ஸ்கொயர் பண்ணும். ஸோ 3 ஸ்கொயர் plus 5 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர். இங்கே a2 ஸ்கொயர் b2 ஸ்கொயர் c2 ஸ்கொயருக்கு 1 square இது இந்த term substitute பண்ணணும். 1 square plus 1 square plus 2 square. So 3 1s are 3, 5 1s are 5, 4 2s are 8 divided by the root kulla 3 square 9, 5 5s are 25, 4 4s are 16. So this root kulla 1 plus 1 plus 2 2s are 4. So 5 plus 3 8, 8 plus 8 16 divided by the 16 plus 9 25 plus 25 50.
root 50 இருக்கு. 4 plus 1 5, 5 plus 1 6, root 6. So 16 divided by the root 50 25 into 2 split பண்ணலாம். இது root 6 அப்படி இருக்கு. root 25 வந்து 5. 16 by 5 root 2 root 6. Sixteen by 5 root 12, 6 2s are 12. 12 திருப்பியும் split பண்ணலாம். 4 3s are 12. So 4 into 3 root 4 வந்து 2. So 16 by 5 to 5 into 2 root 3. So the 2 வந்து இது guys 8 2s are 16. So 8 by 8 root 3 by 5. So cos theta கிடைச்சிருக்கு. நமக்கு theta தான் வேணும். இந்த cos இந்த பக்கம் போச்சுன்னா cos inverse of 8 root 3 by 5. So இதுதான் ஆன்சர். Next, find the shortest distance between the lines L1, L2 whose vector equations are vector formula கொடுத்திருக்காங்க. So vector formula கொடுத்தாங்கன்னா shortest distance கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் formula. D equal to B1 vector cross B2 vector dot A2 vector minus A1 vector divided by B modulus of B1 vector B2 vector. So B1 vector ன்றது இதை எடுத்துக்கலாம். B1 இதுதான் B1 vector. So இது B2 vector. So A2 வந்து இந்த term வந்து A1 vector. இந்த term வந்து A2 vector. So B1 cross B2 இதை first கண்டுபிடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து determinant தான் யூஸ் பண்ணணும். I, J, K. இப்போ கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும். 2 minus 1 1 இது 3 minus 5 2. So determinant எப்படி calculate பண்றதுன்னா so அந்த row அந்த column விட்டுறணும். minus 1 1 minus 5 2 minus J vector இந்த row இந்த column விட்டுறணும். 2 1 3 2 plus K vector அந்த row அந்த column விட்டுறணும். 2 minus 1 3 minus 5. 2 ones are 2 plus 5 ones are 5 minus J vector 2 2s are 4 minus 3 plus K vector 5 2s are 10 3 ones are 3 5 2 போச்சுன்னா 3 3I vector 4 minus 3 1 minus J vector minus 10 plus 3 minus 7 K vector. So இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ்னா இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். எனக்கு கீழே உள்ள டம்க்கு அது வருது அதனால. ஸோ 3 ஸ்கொயர் வந்து 9 ப்ளஸ் 7 ஸ்கொயர் வந்து 49 50 ரூட் 59 கிடச்சிருக்கு. அடுத்தது A2 இப்போ B1 கிராஸ் B2 கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல அதே மாதிரி மாடுலஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த பார்ட் A2 மைனஸ் A1 கண்டுபிடிக்கணும். இப்போ ஆல்ரெடி A1 என்னன்னு எழுதியிருக்கேன். ஸோ A2 வெக்டார் மைனஸ் A1 வெக்டார். A2 வந்து 2I
plus j minus k vector. a1 vector வந்து I vector plus j vector. So இது subtract பண்ண 2ல 1 போச்சுன்னா 1i vector 1 minus j இது cancel ஆயிடும் minus k vector. இப்போ இதை வந்து இதையும் இந்த ஃபார்முலால இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா b1 cross b2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ d equal to 3i minus j minus 7k dot a2 minus a1 கண்டுபிடிச்சாச்சு 1i minus k vector divided by modulus of b1 cross b2 வந்து root 59. ஸோ இது டாட் ப்ராடக்ட் பண்ணு 3 1s are 3 j term இல்லாதனால அது பண்ணக்கூடாது 0 ஆகிடும். k term minus 7 minus 1 minus into minus plus 7 divided by root 59. 7 plus 3 10 divided by root 59. ஸோ இதுதான் ஆன்சர். Next example 10. Find the distance between the line L1, L2 given by R vector equal to I plus 2j minus 4k plus lambda into 2i plus 3j plus 6k. R vector equal to 3i plus 3j minus 5k plus mu into 2i plus 3j plus 6k. இது லைன் ஈக்குவேஷன் வந்து வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் சேமாக இருக்குது. பி வெக்டர் சேமாக இருக்கிறதுனால இது வந்து பேரலல் லைன்ஸ். பேரலல் லைனுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. டி ஈக்குவல் டு b vector cross a2 vector minus a1 vector divided by modulus of b vector. So இது ஒரு modulus. So a2 minus a1 இதுதான். இப்போ இது வந்து b vector, இது ரெண்டும் சேமா இருக்கிறதுனால இது ரெண்டும் இதை b vectorன்னு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லா இது வந்து a இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து a1 vector, இது வந்து a2 vector. ஸோ b வெக்டார் வந்து இது எடுத்துக்கணும். a2 மைனஸ் a1 ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபார்முலா பேர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் லைன்ஸ்க்கு. ஸோ a2 மைனஸ் a1 3i plus 3j minus 5k, a1 வந்து I plus 2j minus 4k. So 3 minus 1 2i, 3 minus 2 plus 1j minus 5 plus 4 minus 1k vector. இப்போ இது ரெண்டுத்துமே b வெக்டாரையும் b வெக்டர் ஆல்ரெடி இது இருக்கு क्वेश्चनல இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். கிராஸ் ப்ராடக்ட்னாலே டிட்டர்மினன்ட் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ I j k b வெக்டர் வந்து இந்த 2 3 6 அதோட கோஎஃபிஷியன்ட் தான் எடுத்துக்கணும். a2 minus a1 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 2 1 minus 1. ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்கலாம். I வெக்டர் இப்போ அந்த காலம் எடுத்துட்டு 3 6 1 minus 1 minus j வெக்டர். ஸோ இந்த காலம் எடுத்துட்டு 2 6 2 minus 1 plus k vector. இந்த காலம் எடுத்துரும் 2 3 2 1 I vector into minus 3 minus 6 minus j vector minus 2 2s are 12 plus k vector 2 minus 3 2s are 6 minus 3 minus 6 minus 9 I vector minus 14 ஒரு minus இருக்கனால plus 14 j vector 2 minus 6 minus 4k vector. ஸோ இதுக்கு வந்து இப்போ கீழே வந்து மாடலஸ் ஆஃப் பி வெக்டார்னா பி வெக்டாருக்கு மட்டும் தனியாக மாடலஸ் கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியாக மாடலஸ் கண்டுபிடிக்கணும். மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் a2 மைனஸ் a1 வெக்டார். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு மாடலஸ்னா ரூட் ஆஃப் இது 9 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர்
9 9s are 81. 14 square வந்து 196. 4 square வந்து 16. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். 81 plus 196 plus 16. 293. அடுத்தது B வெக்டார். இதுக்கு மட்டும் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறோம். மாடல்ஸ் ஆஃப் B வெக்டார். ரூட் ஆஃப் B வெக்டார் வந்து 2i plus 3j plus 6k இருக்கு. ஸோ 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus 6 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9, 6 6 are 36. 49 ரூட் 49 வந்து 7. ஸோ இது டிஸ்டன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். B வெக்டார் கிராஸ் a2 minus a1 கண்டுபிடிச்சாச்சு. ரூட் 293 by 7. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.